அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு குரு பகவானை பற்றி மூல நூல்கள் கூறுகின்ற அரிய செய்திகளை இந்த காணொளியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் 2 வகையான குருமார்கள் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஒருவர் அசுர குரு என்றும் இன்னொருவர் தேவகுரு என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே 2 குருமார்களையும் சொல்லுவார்கள். இதில் யார் சிறந்தவர், யார் மனிதனுக்கு அதிகமான நன்மைகளை செய்கிறார் என்று நாம் அறுதியிட்டு அசுரகுருதான் செய்வார், தேவகுருதான் செய்வார் என்று சொல்லிவிட முடியாது. அதற்கு காரணம், ஒருவருடைய ஜாதகத்திலே அசுரகுரு வலிமையாக அமர்ந்து அவருக்கு ராஜயோகத்தை தர தயாராக இருக்கும். ஒரு சிலருக்கு தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல நிலைமையில் அமர்ந்து அவருக்கு ராஜயோகத்தை தருவதற்கு தயாராக இருக்கும். ஆனால் மூல நூல்களிலே ஜோதிட சாஸ்திரத்திலே அசுரகுருவும் தேவகுருவும் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ அமர்ந்து அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு அந்த ஜாதகருக்கு நான் நல்லது செய்வேன், நான் நல்லது செய்வேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு நல்லது செய்வார்கள் என்ற குறிப்பு ஜாதக அலங்காரம் என்ற நூலிலே மிக தெளிவாக இருக்கிறது. அப்ப குரு பகவானும் சுக்கிர பகவானும் நல்ல ஸ்தானத்திலே கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ அமர்ந்து அந்த திசாபுத்தி வந்து விட்டால் அசுரகுருவும் தேவகுருவும் மாத்தி மாத்தி அந்த ஜாதகருக்கு மேன்மையான வாழ்க்கையை, செல்வத்தை, பதவியை, மரியாதையை, மகிழ்ச்சியை அவர் தருவார் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த குரு பகவான், தேவகுரு என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் எல்லோருக்கும் நல்லது செய்வாரா அப்படின்னா கிடையாது. அதனாலதான் 9 கிரகங்களையும் இயற்கை சுபர்கள், இயற்கை பாவர்கள் என்று பிரித்து வைத்தார்கள். ஆனால் ஜாதகம் பார்ப்பதற்கு ஒருபோதும் இயற்கை சுபர்கள் நமக்கு பயன்படாது, லக்கண சுபர்கள் தான் நமக்கு பயன்படும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் குரு பகவான் நல்லது செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வருகிறார். அப்ப பாதகத்தையும் மாரகத்தையும் அல்லது மாரகத்துக்கு சமமான கண்டத்தையும் தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படி அந்த 2 லக்கணத்திற்கும் நன்மையை செய்துவிட முடியும்? நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்ப குரு பார்த்த இடம் புனிதமாகும் என்றும், குருவினுடைய பார்வை பட்டால், குரு சிரித்தால் வாழ்க்கை செழிக்கும் என்றும் குருவை உயர்வாக வைத்திருக்கிறோம். அப்ப மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த குரு பகவான் அஸ்தமனம் அடைவதும் கெட்டு போவதும் நவாம்சத்தில் அது வலிமை இழப்பதும் ராஜயோகத்தை தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்ப இந்த 2 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் வலிமை குறைந்து இருந்தால் அவருக்கு யோகத்தை தரும். அதுதான் கான்செப்ட். குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது உண்மைதான். ஆனால் இந்த 2 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குருவினுடைய பார்வை படக்கூடிய 5, 7, 9 என்ற இடத்தை அது பாதகம்தான் செய்யும்.
பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் கூட அந்த உச்ச வலிமையை இழக்கும். பாதகஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் யோகாதிபதியாக கூட இருக்கலாம், யோகத்தை ஒருபோதும் அவர் தரமாட்டார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 10ல் குரு இருந்தால் அவன் சந்நியாசி என்ற குறிப்பு ஜாதக அலங்காரத்திலே ஒரு குறிப்பு தெளிவாக இருக்கிறது. குரு திசை நடந்து கொண்டிருக்கும் போது சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் குரு வரும்போது அவர் தன்னுடைய பதவியை இழப்பார் என்றும், சிவபெருமான் மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்தார் என்றும் புராண கதைகளிலே கூறுவது உண்டு. அப்ப குரு பகவான் அந்த இடத்துல நன்மையை செய்யறாரா? குரு பார்த்தா கோடி நன்மை, அதை ஒத்துக்கொள்கிறோம். யாருக்கு யாருக்கு குரு யோகராகவோ லக்கண சுபராகவோ வருகிறாரோ அவருக்கு குருவினுடைய பார்வை 5, 7, 9. சுந்தர கேசரம் என்ற நூலிலேதான் குருவினுடைய பார்வையை மிக துல்லியமாக குறிப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். குருவுக்கு 5ஆம் பார்வை என்பது கால் பார்வை என்றும், 7ஆம் பார்வை என்பது முழு பார்வை என்றும், 9வது பார்வை என்பது முக்கால் பார்வை என்றும் பார்வையை 3 வகையாக பிரித்து காட்டிய ஒரே ஒரு நூல் சுந்தர கேசரம் என்ற நூல்தான். அப்ப 5ஆம் பார்வையை விட 9வது பார்வை வலிமை மிகுந்தது. 9வது பார்வையை விட 7ஆம் பார்வை மிக மிக வலிமை உடையது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சந்திரன் 6, 8, 12 இருந்து விட்டால் அது சகடதோஷம் என்று பெயர். இந்த சகடதோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய செல்வம், செல்வாக்கு, வீடு, மகிழ்ச்சி, பணம், காசு, நற்பெயர் இவை எல்லாத்தையுமே அப்படி தலைகீழா செஞ்சிடும். ஒருத்தருக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு, குரு திசை வரப்போகுது, அந்த குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கிளாக் வைஸா நீங்க எண்ணி பாருங்க, 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ சந்திர பகவான் இருந்து ஒருவருக்கு குரு திசை வந்தால் அவருக்கு நன்மை ஒருபோதும் செய்யாது. அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒருத்தர் பீச்சில் வந்து சுண்டல், அந்த சுண்டல் நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நல்ல கூட்டங்கள் வந்துச்சு. கடைசியில பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு. அவன் வந்து இந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு பக்கத்துல இன்னொரு பிரான்ச் ஆபீஸ் போட்டான், சுண்டல் கடை. அங்கேயும் கூட்டம் அதிகமா வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கடை போட்டா. இப்படியே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல 10 கடை போட்டான் பீச்சில். 2 வீலர்ல வந்து சுண்டல் கடைக்கு வந்தவன் இப்ப ஆடி கார்ல வர ஆரம்பிச்சுட்டான். கரெக்டா அந்த குரு திசை வந்துச்சு. 10 கடை நஷ்டம் அடைஞ்சு இப்ப பீச்சில் வாடியில சுண்டல் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த குரு இந்த தோஷம் என்பது பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தையும் இழந்துடும். குரு சண்டாள தோஷம் என்பது மிகச்சிறந்த துன்பத்தை தரக்கூடிய ஒரு தோஷம். அப்ப குரு வந்து யாருக்கு வலிமையாக இருக்க வேண்டும், யாருக்கு வலிமை இழக்க வேண்டும் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்ததுக்கு பிறகுதான் குரு நல்லதை செய்ய காத்திருக்கிறாரா கெட்டதை செய்ய காத்திருக்கிறாரா என்பதை உங்களுக்கு தெரியும். இப்ப மூல நூல்களிலே குரு பகவானை பற்றி பல குறிப்புகள் இருக்கிறது. 3ஆம் இடத்திலே குரு இருந்துச்சுன்னா அவங்க அப்பன் சொத்தை வேணாம்ட்டு வந்துருவான். தந்தையின் சொத்து அவனுக்கு வந்து சேராது. லக்கணத்திலிருந்து 3ஆம் இடத்துல குரு இருந்தால் அதே நேரத்தில் அரசு பணிக்கு போயிடுவான். 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் அரசு பணி உண்டு.
குருவும் செவ்வாயும் சேர்ந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் தரணிதனில் அதிகாரி ஆவான் என்று புலிப்பாணி சித்தர் குறிப்பிடுகிறார். தரணி என்றால் இந்த உலகத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் அவன் அரசு அதிகாரியாக இருப்பான். பலருடைய ஜாதகத்துல மூலநூல்ல சொன்ன அந்த கருத்து அப்படியே வருகிறது. பாருங்க, மூலநூல்ல இந்த குரு பகவானை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கு. இருந்தாலும் சில கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பிதிருக்கு, அதாவது 9ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் 8ஆம் இடத்தில் பொன் பலமாய் நின்றிடவே பின்னும் நல்ல பொன் கேந்திர திரிகோணம் பிதிருக்கு விதி தீர்க்கம் ராஜயோகம் அரசர் போட்டி நேசம் என்று சொன்னார். அதாவது 9ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ குரு பகவான் வலிமையாக அமர்ந்திருந்தால் இவனுடைய அப்பா தீர்க்க ஆயுள் உடையவர், ராஜயோகம் உடையவர், அரசர் பேட்டி அப்படின்னா அரசருடைய பணத்தை வாங்கக்கூடிய அரசு அதிகாரியாக அல்லது அரசனுடைய கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னாரு. அல்ல, அதுக்கு அடுத்த கருத்து 5ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம் பொன்ராமன் அமர்ந்திருந்தால், பொன்றான் அப்படின்னா குரு பக்கத்திலிருந்து 2ஆம் இடமோ 5ஆம் இடத்திலேயோ குரு பகவான் அமர்ந்திருந்தால் அந்த யோகத்திற்கு பெயர் கத்திரி யோகம். இந்த கத்திரி யோகம் இருந்தால் என்ன செய்யும்னா, அகமும் பொருளும் மணியும் ஆடை அரசாலே லாபம் உள்ளோன் தாயே, ஆளடிமை பரிமாடமனை உப்பரிகையோடு மாடி மேல மாடி வீடு கட்டி வசதியாக வாழ்வான் அப்படின்றார். அதுக்கடுத்து பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நினைப்போம், சுபக்கிரகங்கள் எல்லாம் 6, 8, 12 மறைஞ்சு போச்சு அப்படின்னா அவனுக்கு யோகம் இருக்காதுன்னு சொல்லுவான். தாய்மகள் ஏசல் என்ற நூலிலே புலிப்பாணி சித்தர் ஒரு கருத்து எழுதுகிறார். குரு மதியும் சுங்கன் புந்தி குமரனுக்கு வியமாரட்டில் மேவ சேயன் குவலயத்தில் குபேரனை போன்ற செல்வம் படைத்து குடிமக்களை காப்பான் தாயே அப்படின்னு எழுதுறார். குரு மதினா சந்திரன், சுங்கன்னா சுக்கிரன், புந்தினா புதன். குரு சந்திரன் சுக்கிரன் புதன் குமரருக்கு. அப்ப பாருங்க, குமரருக்குன்னா யாரு இந்த இடத்துல லக்னாதிபதிக்கு 6, 8, 12 போய் இந்த கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அவன் குபேரனை போன்ற செல்வம் படைத்து கூலயத்தில் வாழ்வான். கூலயன்னா இந்த உலகத்தில் வாழ்வான் அப்படின்னு அவர் சொல்றார். 2இல் குரு மதியே தனத்தை மெல்ல தேர்ப்பாக நோக்க, 2ஆம் இடத்தில் குருவும் மதியும் இருந்து குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள். அப்படி லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருந்து தேர்ப்பாகன் நோக்க, தேர்ப்பாகன் என்பது இந்த இடத்துல புதன். புதன் பார்த்துருச்சுன்னா தனம் இல்லை, தர்த்திரனாவான், வாயுக்குளரன், செப்பலுற்றின் தாயே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருந்து புதன் பார்த்துருச்சு அப்படின்ட்டா அவன்கிட்ட தனம் இல்லை, காசு இருக்காது, தர்த்திரன் ஆவான், அவன் மிகவும் தர்த்திரத்துக்கு உள்ளாவான். வாயுக்குளரன் அப்படின்னா பேச்சு சரியா வராது. இந்த புதன் தான் பேச்சுக்குரிய கிரகம், நகைச்சுவைக்கு உரிய கிரகமும் புதன் தான். அதனாலதான் 2ஆம் இடத்தின் அதிபதியோடு புதன் சேர்ந்து 6, 8, 12 போய் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அவனுக்கு பேச்சு வராது, வாய் பேச முடியாது. அப்ப புதன். அதுக்கடுத்து பாருங்க, குருவும் மதியும் 5இல் கூட கருவுறுதலும் நஷ்டமாகும்.
குருவும் சந்திரனும் சேர்ந்து 5ஆம் இடத்தின் அதிபதி வலு இழந்து விட்டால் கருவுறுதல் நஷ்டமாகும். கன்னிகளை பெற்றெடுப்பால் மாது பொல்லா கர்மவினை நிவர்த்தி செய்தால் கண்மணி போல் செய்பிறக்கும் மகளே அப்படின்றார். அப்ப அங்க பரிகாரம் சொல்றாரு. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா கண்மணி போல் குழந்தை பிறக்கும். குரு சந்திரன் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருந்து அந்த 5ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சுவதோ அஸ்தமனம் அடைவதோ அல்லது நவாம்சத்துல கெட்டு போவதோ அப்படி இருந்தால் கருவுறுதல் நஷ்டமாகும். அப்ப கன்சீவ் ஆகி குழந்தை பெற முடியாது. அதுக்கு வேண்டிய பரிகாரத்தை செய்தால் கர்ம வினை தீரும் தாயே அப்படின்னார். அப்ப குருவை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது பார்ட் 1 வீடியோ அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். அடுத்து குருவை பற்றி அடுத்த வீடியோவில் மூல நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்குங்க. மிக்க நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.